ஹாய்ங்க, எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து கருவாட்டு குழம்பு ஒன்று பார்க்கலாங்க. சூப்பரான சுவையில். சரிங்கண்ணா, நெத்திலி கருவாடு ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்து தலையெல்லாம் எடுத்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கலாங்க. என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் சுடு தண்ணியில் கழுவாதீங்க, அது ருசியாக இருக்காது, டேஸ்ட்டே போயிடும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து மசாலாவுக்கு ரெடி பண்ணிடலாம். மல்லி வந்து 1 கப்புங்க, ஒரு 7 8 வரமிளகாய்ங்க, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், அவ்வளோதான் போடுறோம். அதை வந்து தனியாக எண்ணெய் ஊற்றாம வறுத்து தனியாக பொடி பண்ணி வச்சுக்கலாம், இருக்கட்டுங்க. அடுத்து சின்ன வெங்காயங்க, சின்ன வெங்காயம் வந்து ஒரு 2 கை வர மாதிரி போட்டுக்குங்க. போட்டு எண்ணெய் ஊற்றி இது தனியாக வணக்கணும். தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி ஒரு 3 தக்காளி போடுறேன் நான். 3 போட்டு கொஞ்சம் நல்லா எல்லாம் வணங்கணும். எண்ணெயில் நல்லா வணங்கட்டுங்க. அரைச்சி வச்சா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அப்படி சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நாங்கள் வந்து ஆட்டி வைக்கிறதுனாவே இந்த மாதிரி தான் செய்வோம். புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சோடு, சரிங்களா? நெல்லிக்காய் அளவுக்கு புளி மட்டும் வச்சுக்கலாம். தேங்காய் வந்து ஒரு கரண்டி போட்டிருக்கிறேன், அதாவது 1/4 மூடி தேங்காய், சரிங்கண்ணா. அப்புறம் பொடி பண்ணி வச்சு இதுக்குள்ளே போட்டு நல்லா கலக்கி ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம், சரிங்கண்ணா. அரைச்சி தனியாக வச்சுக்கலாம், இருக்கட்டுங்க. நம்ம இப்போ தாளிக்கணும். கொஞ்சம் கடுகுங்க, சின்ன வெங்காயம் வந்து நம்ம 2 3 போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு வெங்காயமும் பூண்டு ஒரு 4 5 பல் பூண்டு போட்டிருக்கிறேன். நல்லா வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறம் நம்ம மீதியெல்லாம் போடலாம், சரிங்கண்ணா. பாருங்கள், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, காய் வந்து கொஞ்சம் நல்லா வணங்கணும், வேகணும். ஒரு அரை வேக்காடு வெந்தனையுமே நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத நம்ம ஊற்றிக்கலாம், சரிங்கண்ணா. இப்போ வந்து மஞ்சத்தூளும் உப்பும் போட்டுக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள். ஏற்கனவே நான் போட்டிருக்கிறேன், அது வந்து கிரேவி, இது வந்து குழம்பு அரைச்சி வைக்கிறது, சரிங்கண்ணா. அது வெறுப்புளி ஊற்றி அப்படியே வச்சுருப்பேன். சூப்பராக இருக்கும், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பக்கத்து ஸ்ட்ரீட்டெல்லாம் மனம் வரும், கருவாடு மனம் அப்படி வருங்க, சரிங்கண்ணா. ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா கொதித்து காயெல்லாம் வெந்தோடனே ஃபினிஷிங்கில் நம்ம கருவாட்டை போட்டுடலாங்க. கருவாடு போட்டோனையும் ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிறதில்ல, ஒரே 1 நிமிஷம் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சு கொஞ்சம் நேரத்துலேயே குழம்பு, அருமையான குழம்பு ரெடிங்க. சூப்பராக இருக்குங்க நிஜமாமே. இது இப்போது சாப்பிட்டு இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். அருமையான கருவாட்டு குழம்பு ரெடிங்க, வாங்க சாப்பிட்லாம். இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸுங்க.